வணக்கம் மாறிய நட்புகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது பெத்த பிள்ளைய தப்பாக பேசும்போது யாராக இருந்தாலும் பொத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரியா? தன்னுடைய நிலைமை என்ன, தன் பையனுடைய வாழ்வாதாரம் என்ன, நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் முன்னால் நிற்க போகிறது யார்? நானும் சுமியும் தான். ஆக நாங்கள் 2 பேருமே அதை பற்றி பேசித்தான் ஆகணும். சில புரியாத ஜென்மங்கள், தற்குறிகள், அதாவது என்னான்னே தெரிஞ்சுக்கிறாம நேற்று லைவில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் மாறி மாறி வாக்குமூலம் கொடுக்குறீங்க. புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறியே, இது யாருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த நாதாரி பேரை சொல்லக்கூட நான் விரும்பலை. அந்தளவுக்கு எனக்கு அது மேலே இருந்த ஒரு பாசம், அன்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிருச்சு. ஏன்னா என் குடும்ப பிரச்சனைன்னு வரும்போது இப்போ வரைக்கும் ஒரு குரல் கொடுக்காத ஒரு நாதாரியை பற்றி நம்ம பேசுகிறது ஒன்று தான், பேசாமல் இருக்கிறது ஒன்று தான். சில விளக்கங்கள் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என் பையனை பற்றி தப்பாக பேசும்போது எங்களுக்கு ரத்தம் துடிக்கும், எனக்கும் ரத்தம் துடிக்கும். பெத்த தாயாக இருக்கிறதுனால சுமிக்கு அவங்களுக்கும் அந்த ரத்தம் துடிப்பு இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி வளர்த்துருக்கோம். என் பிள்ளைகளை தப்பாக வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில சைத்தான்களுடைய சதி வலையில் சிக்கி என் பிள்ளைக்கு ஒரு கெட்ட பேரும் அவப்பேரும் வரப்போகிற மாதிரி எனக்கு தோணும்போது நான் அதை களையெடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அதுதான் உண்மை. நான் எதையுமே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு விரும்ப மாட்டேன். சில விஷயங்களை பேசுவேன், சில விஷயங்களை பேசாமையே கடந்து போவேன். ஆனால் அதனால் என் குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பாகும்போது நான் அதை பேசித்தான் ஆகணும். அந்த வகையில் தான் நான் பேசினேன். உடனே நீங்களாக போய் வாக்குமூலம் கொடுக்குறீங்க, நீங்களாக போய் 2 பேர் ஒப்பிக்கிறீங்க, உண்மையை பேசுகிறீங்க, அதை பேசுகிறீங்க, எதை பேசுகிறீங்கன்னா உண்மை என்னமோ அதை நடந்ததை பேச வேண்டிய கட்டாயம். ஏன்னா நம்ம பேசலை அப்படின்னு சொன்னால் ஒரு பொய்யை 100 தடவை சொன்னால் அது உண்மையாயிரும். இந்த காலம் அப்படி காலம். அப்படி இருக்கும்போது ஒரு சைத்தியம் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுது, என் மகனை தப்பாக பேசி என் பையன் யாரு கூடயோ தவறாக வீடியோ காலில் பேசின மாதிரி ஒரு பிம்பத்தை மக்கள் முன்னால் கொண்டு இந்த குடும்பமே இப்படித்தான், இந்த குடும்பமே வலைதளத்தை கெடுக்கிறாங்க, பெண்களே ஜாக்கிரதையாயிருங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் மத்தியிலையும் என் தங்கச்சிங்க மத்தியிலையும் எனக்கும் என் மனைவிக்கும் என் பையனுக்கும், இது போக என் மூத்த பையனையும் விட்டு வைக்கலை. ஏற்கனவே இதே மாதிரி என் பையனை, பெரிய பையனை எவ்வளவோ பேசி பார்த்துச்சு. அவன் ஸ்டுடியோவில் வச்சு அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், அவனுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கும்பலுக்கும் தொடர்பு, இப்படிலாம் நிறையா உருட்டுச்சு. இதே விஷயத்தை என் பையன்கிட்டையும் இந்த அம்மா கையாண்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைத்தியம் என்ன பண்ணியிருக்கோம், என் பையன்கிட்டையும் இதே மாதிரி யாரையாவது விட்டு பேச விட்டு ஏதாவது நடக்குதான்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் இருந்திருக்காது. ஆனால் என் பையன் ஒரு அலாட்டானவன், பெரியவன். எப்படி தெரியுமா, எந்த ஒரு இந்த லேடிஸ் விஷயத்துலையோ இல்லை எந்த ஒரு இந்த செக்ஸு சம்மந்தமான விஷயத்துலையோ எதுலேயுமே எல்லா விஷயத்துலேயும், பண விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே ஜென்யூனானவன். அவனை இதில் டச் பண்ணவே முடியலை. அப்படிங்கிறதுனால அடுத்த கட்டமாக சுமி என்ன பண்ணாங்க, யதார்த்தமாக என் பையனுடைய ஐடியை எடுத்து அவனுடைய வளர்ச்சிக்காக, சரி அவனும் சரி மீடியாவுக்குள்ளே இருக்கான் ரொம்ப நாளாக, சரி அவனும் ஏதாவது வீடியோ போடுறான், ரீச் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவனுடைய ஐடி நேமை போட்டாங்க. இதை அந்த சைத்தான் சனக்கு சாதகமாக பயன்படுத்தி என் பையனை அதோடைய சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்கிறதுக்கு இப்பையும், அதாவது இன்னும் அதில் எதுவுமே உண்மைத்தன்மை இல்லை, அந்த ஆதாரமுமே இல்லை. அப்படி இருந்தும் என் பையனை சிக்க வைக்கிறதுக்கு என் பையனை நான் அதை பண்ணிட்டேன், நான் எஃப்ஐஆர் போட்டேன், நான் அதில் போட்டேன், போக்சோவில் போட்டேன், அது இதுன்னு சொல்லி ஊரில் இருக்கிற உதாரை பூரா விட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாமே வெறும் வாய் உதார். உண்மை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். மக்கள் முன்னால் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இதை இப்படியே விட்டோம்னா பல பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, ஒரு தகப்பனாக நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி சுமியத்தையும் எவ்வளவோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்குன்னு சொல்லி சிறு சிறு சேமிப்புகளை சேமித்து வைங்க, கொஞ்சம் உங்களுடைய யூடியூப் வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்குங்க, அதை அவனுக்கு அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க, காலாகாலத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னீங்க. நான் அதை அலட்சியமாக எடுத்துட்டேன். சரி இப்போ என்ன ஆச்சு, இன்னும் அவனுக்கு வயசு இருக்குது, வாலிபம் இருக்குது, அப்புறமா அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணிக்கிறலாம். இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம். சூர்யாவுடைய பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது. அவள் கூட இருந்துக்கிட்டு நான் என் குடும்பத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது, அவள் செய்யவும் விடமாட்டான். ஏன்னா 100% உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு ரூபா செலவு பண்ணுறதா இருந்தாலும் என் காசை நானே சுதந்திரமாக செலவு பண்ணுறதுக்கு உரிமை இல்லாத ஒரு ஸ்டேஜில், ஒரு இடத்துல நான் இருக்கேன். அதை நான் முழுமையாக அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இதை முடிச்சு விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் என் வழி கிளியர் ஆயிரும்.
அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி எந்த காரணமே கிடையாது. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எல்லாம் எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே என் பையனை வந்து ஒரு சதி வலையில் சிக்க வச்சு, ஒரு பொம்பளை மேட்டரில் கொண்டு போய் மாட்ட வச்சு, அது மூலியமாக அவனுடைய வாழ்வையே பாதிக்க வச்சு, வாழ்வாதாரத்தை கெடுக்க துணிஞ்ச அந்த சைத்தான்கிட்ட இருந்து முதல்ல என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. என் குடும்பம் நல்ல கரைபடியாத குடும்பம், நல்ல குடும்பம் அப்படிங்கிறத நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். எங்களுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் எங்களை அசிங்கப்படுத்திக்கங்க, எங்கள் மேலே சேத்த வாரி இறங்க, 1000 தப்பு சொல்லுங்கள். ஆனால் என் பிள்ளைகளை வந்து அது பாதிக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி எதிர்காலம் இருக்குது. ஏற்கனவே என்னுடைய பையனுடைய பெரிய பையனுடைய நிலைமை எனக்கே வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய இதில் இருந்துச்சு. இப்போயுமே சொல்கிறேன், அவன் அதிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கான். திருப்பி வந்துக்கிட்டு இப்போ சின்ன பையனுடைய வாழ்க்கையிலையும் விளையாடக்கூடாது. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்படியே தொடர்ந்து இந்த அம்மா இது எங்களை மட்டும் இல்லை, எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களையும், இப்போ உதாரணத்துக்கு உமன் ஸ்டார் மீடியா அவங்கள நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்களும் வந்து ஒரு காலத்தில் அந்த சைத்தான் கூட அவங்க யாருன்னே தெரியாமல் அவங்களுடைய சூழ்ச்சி வலையில் சிக்கி அவங்க கூட வந்து பயணம் பண்ணவங்க தான் ஏற்கனவே. ஆனால் அந்த பொம்பளுடைய உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள விட்டு மொத்தத்துக்கு வெளியே வந்துட்டாங்க. இதை மாதிரி நிறையா பேர், ஆயிரக்கணக்கான பேர் அந்த அந்த சைத்தான் என்ன செய்யுதுங்கிறதே தெரியாமல் அதோடைய சூழ்ச்சி வலையில் இன்னும் சிக்கிட்டு மூர்க்கத்தனமாக மூடத்தனமாக, அதாவது என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் வெல்டன் வாழ்த்துக்கள் அது இதுன்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்கிட்டு ஒரு கும்பல் சுற்றுது. எல்லாருக்குமே ஒரு நாள் விடிவு காலம் உண்டு. எல்லாருமே ஒரு நாள் உண்மையை உணர்வாங்க. எல்லாருமே ஒரு நாள் நம்ம உமன் ஸ்டார் மீடியா மாதிரி வெளியில் வருவாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்துட்டாங்க. இன்னமும் அந்த பொம்பளையோடைய சுயரூபம் தெரியாமல் நிறையா பேர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் வந்து நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் தலையில் உட்காந்து மிளகா வரைச்சிக்கிட்டு சட்டத்தை ஏமாற்றிக்கிட்டு ஒரு பதுங்கு குழியில் பதுங்கிக்கிட்டு இருக்க ஒரு பெருச்சாளி, ரைட்டா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இனியும் இதை காலதாமதப்படுத்தினா அது வந்து எனக்கும் நல்லது கிடையாது, என் குடும்பத்துக்கும் நல்லது கிடையாது, யாருக்குமே நல்லது கிடையாது. அதனால் தீய சக்தியவும் சமுதாயத்தை சீர்கேடை உண்டாக்கிக்கிட்டு இருக்க சில அவதூறான ஒரு எச்சைகளையும் நம்ம வந்து விரட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்குண்டான முயற்சிகளில் நாங்கள் இறங்கிட்டோம். இதுக்கு சப்போர்ட்டிவாக உண்மையிலே உமன் ஸ்டார் மீடியாவை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா வந்து நேற்றே அவங்க வந்துட்டாங்க. இன்னும் அந்த சட்டத்தின் சம்பந்தமான வேலைகள் இன்னும் முடியலை. நான் கூட சொன்னேன், நீங்கள் கூட கிளம்புங்க, நான் கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். நான் சுமி வந்தோடனே நானே சேர்ந்து போய் இன்னும் ஒரு சகோதரி இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரோடையும் போய் நான் என் வேலையை நான் பார்க்குறேன்னே. இல்லை, கண்டிப்பாக நானும் இருந்து, ஏன்னா பாதிக்கப்பட்டது என்னோடய குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது மாத்திரம் இல்லை, இதை இப்படியே விட்டோம்னா இன்னும் பல பேருடைய வாழ்க்கைகளையும் இவங்க வந்து பாதிப்பாங்க. அதனால் கண்டிப்பான முறையில் நில்லுங்க வாங்க, கண்டிப்பான முறையில் இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். ஏன்னா இவங்க குழந்தைகளை கொஞ்சம் நஞ்ச பேச்சு பேசலை. அந்தளவுக்கு குடும்பத்தையே டார்கெட் பண்ணுறது தான் அந்த சைத்தானோட வேலை. அந்த சைத்தானை நம்ம வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க இன்றைக்கும் தங்கி நான் இருந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, சைபர் கிரைமாக இருந்தாலும் சரி, என்னால் நான் வந்து அவங்க மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கல்ல, சிஎஸ்ஆர் வந்து இவங்க போட்டு வச்சுருக்காங்க. அந்த சிஎஸ்ஆர் காப்பி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து எஃப்ஐஆராக மாற்றணும். இது போக வந்து அவங்களுக்கு உண்டான அவங்கள பற்றி என்னென்ன தவறாக பேசியிருக்காங்களோ பாப்பாவை சம்மந்தப்படுத்தி பேசின விஷயத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. அதுக்காக நான் வந்திருக்கிறேன். அதுக்கான விஷயத்திலே அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம காமிச்சாச்சு. அங்கே எஃப்ஐஆர் போடுறேன்ட்டுருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு தான் எஃப்ஐஆர். அவங்க கூட பேசுகிறவங்க, அவங்க ஃபோன் கால் பேசுகிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. யாரும் பேசாதீங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த இவங்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த கேஸ் பண்ணியும் உங்களை தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நோட் பண்ணுறாங்க. யாருமே அவங்க சொல்கிறத உண்மை நம்பாதீங்க. எதுவுமே உண்மையின் அடிப்படையில் அவங்க பேசலை. சொல்கிறதாமே உருட்டு தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க சொல்கிற மாதிரி எஃப்ஐஆர்லாம் ஒன்றும் போடலை. அப்படிலாம் நினச்ச மாதிரிலாம் யாரும் போட முடியாது. நிறைய ஃபாலோ பண்ணணும். நான் போனதுக்கான ஆதாரம் என்னோடய வீடியோவில் லைவில் நான் போட்டிருக்கிறேன். எங்கே போனேன், என்னென்ன பண்ணேன். நேற்று கூட நான் உங்களுக்கு காமிச்சேன். அதுதான் காமிக்க சொல்லுங்கள். அவங்க எங்கெங்கே போனாங்க வச்சாங்கன்னு அந்த பொண்ணோட காமிக்க சொல்லுங்கள். அப்புறம் நம்புங்க. சும்மா யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. அதாவது இவங்க வந்து சுமி கூட பழகுறாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக என்னுடைய பையனையும் இவங்களுடைய பொண்ணையும் இணைச்சி வச்சு மீடியாவுக்குள்ளே தவறான வார்த்தைகளை அந்த லைவெல்லாம் நான் பார்க்கல. இவங்க சொல்லி தான் 15 வயசு நாங்கள் போடணும்னா போக்சோ சட்டம் நாங்கள் போடுவோம். அவங்கெல்லாம் போட முடியும்னு அவசியம்லாம் கிடையாது. போட முடியாது. அவங்க எல்லாமே உருவாக்குறாங்க. ஒரு இல்லாத ஒரு பொண்ணோ இது இல்லை, அவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு தேவையான ஒரு பொண்ணையும் உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட பேச வச்சு நம்ப வைக்கிறாங்க. ஆனால்
நான் அப்படி கிடையாது. சுமியை கொண்டு வந்து விட்டதுனால தான் என்னையே வந்து டார்கெட் பண்ணுறது, என்ன எல்லாம் பண்ணுறது, அவங்க பையனை நாங்கள் இது பண்ணுறது, பேசுகிறது, அதெல்லாம் டீட்டெயில் நாங்கள் சொல்லிட்டோம். என் பொண்ணு 15 வயசு பொண்ணு, என் பொண்ணையும் அவங்க பையனையும் எப்படி சம்மந்தப்படுத்தி பேசலாம்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட் வாட்டி சுமியை கொண்டு வந்து விட்டேன். இது 2வது வாட்டி வந்திருக்கேன். நான் அதுதான் நான் அங்கேயே சைபர் கிரைமில் அதான் சொல்லியிருக்கோம், கமிஷனர் ஆஃபீஸில் அதான் நான் சொல்லியிருக்கிறோம். எப்படி அவங்க பையனை நானே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்குறேன். எங்களுக்குள்ள எத்த பேச்சு காண்டிட்டு எதுவுமே கிடையாது. அவங்க சொல்கிறத யாரும் மக்கள் நம்பாதீங்க. அப்படி நம்பினீங்க வச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து போலீஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறவங்க எல்லாரையும் விசாரிப்பாங்க. அதுக்கு நீங்கள்லாம் உடன்பட்டு இருக்கிறதா தான் அவங்கள்ட்ட பயணிங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த அம்மாவுடைய குறிக்கோள் டார்கெட்டே என்ன தெரியுமா? யாரும் யாரு கூடயும் வந்து ஒரு எதிரி கூட இன்னொரு ஆள் சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்தா அவங்க குடும்பத்தையும் தேவையில்லாமல் நாசம் பண்ணி அவங்க குடும்பத்தை பற்றி தவறான வார்த்தைகளை அவதூறு பரப்பி மக்கள் முன்னால் கெட்ட பேரை உண்டு பண்ணணுங்கிறதுக்கு இவங்க ஒரு ஆளை வந்து பார்த்துக்கங்க சாட்சியாக. நேற்றே போயிருக்கலாம், எதுக்கு நேர்வேற இருக்கிற சொல்லுங்க. இவங்க பாதிக்கப்பட்டவங்க. அதனால் அந்த குழந்தை வாயை திறந்து பேச மாட்டான். அவன் அமைதியான பையன். ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை நம்ம சொன்னாலும் ஒரு வார்த்தை அப்படி தான் சொல்லுவான். அவனை பற்றின டீட்டெயில் எல்லாமே அவங்களோட எனக்கு நல்லா அந்த ஒரு நாள் நல்லா தெரிஞ்சு போச்சு. நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். இவங்க ஏற்பாடு பண்ணி அந்த பெண்ணை பேசின அந்த பெண்ணோட அந்த வீடியோ அந்த லிங்க் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம். என்ட்ரைவர் போட்டு கொடுத்தாச்சு. அப்போது எங்கள் மேலே தப்பு இருந்தால் நாங்கள் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம்? எங்களை எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? எங்களுக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க? யோசனை பண்ணிப்பாங்க. தப்பு எங்கே இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கண்மூடித்தனமாக வந்து தலையை ஆட்டுறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்மூடித்தனமான கூட்டம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. ஆமாம், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு கூட இருக்க ஒரு 10 பேர் மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்புள்ளவங்க மட்டும்தான் தப்பாக கமெண்ட் போடுறது பேசுகிறத தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் விலகிட்டாங்க, ஒளிஞ்சு தான் இருக்கிறாங்க. அவங்கன்னா வந்து இப்போ ஒரு நார்மலாக முகத்தை காட்டி வீடியோ போட சொல்லுங்க, போட முடியாது. போலீஸ் பிடிச்சிடுவாங்க. நாங்கள் போடுவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நேற்று கூட சகோதரி வந்து நேற்று லைவில் வந்து உட்காந்துட்டு முதல் முறையாக நான் வந்து முகத்தை காட்டி வீடியோ போடுறேன்னு சொல்லி இவங்களே போட்டாங்க. ஆனால் அந்த அம்மா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்களும் சொல்கிறோம், அந்த அம்மா மேலே ஏகப்பட்ட எஃப்ஐஆர் கேஸு பதிவாயிருக்கு, ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. பல கேஸுக்கு அந்த அம்மா வாய்தா வாங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது நாங்கள் சொல்கிறோம். ஆனால் சொல்கிறது எல்லாமே 100க்கு 100 உண்மை தான். அதெல்லாம் வந்து நம்ம பின்னால் பேசலாம், லைவில் பேசலாம். இப்போ வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, சகோதரி வந்து நேற்றே வந்துட்டாங்க. இவங்களும் நான் சுமி அப்புறம் இன்னும் வந்து சில பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்தாங்க, இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் போகிறோம், கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிறோம். நியாயத்தை வாங்கி கொடுப்போம். எங்கள் பையன் அது எங்கள் அந்த பொண்ணு வந்து எல்லாம் செல்லப்பான்னு எங்களுக்கு தெரியும். அந்த செட்டப் செல்லப்பெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. காவல்துறையிட்ட ஒப்படைப்போம். அவங்கள இதுக்கு மேலே பேச சொல்லாதீங்க. அப்படியே பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இது வழக்குலாம் போட்டுக்கிட்டு வம்பு வழக்கு போடுறோம், நாங்கள் இது பண்ணுறோன்ட்டு கண்டென்ட்டுங்க எல்லாம் அவங்க கண்டென்ட் பண்ணிட்டு மற்றவங்களை சொல்கிறது. என்னைய கூட நேற்று சொல்லியிருக்குதான். நான் வந்துதான் இவங்களை நான் இது நாள் வேற ஆச்சு அதுக்கிட்ட பேசி 1 மாதம் ஆச்சு. அவங்கள பற்றி நான் பேசுறதில்ல. எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் கண்டென்ட் பண்ணுறேன், எனக்கு வியூஸ் போது வைக்கிது. யாரை பற்றி பேசணும் எனக்கு தேவையில்லை. எனக்கான இது எனக்கு திறமை இருக்குது. நான் நிச்சயமாக ஏதோ ஒரு கதை சொல்லுவேன், பண்ணுவேன், அதுட்டு போய்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தான் தேவை இவங்களை பற்றி பேசணும், அந்த அண்ணனை பற்றி பேசணும், சுமியை பற்றி பேசணும், சிக்கா பற்றி. ஏன் பேசாமல் ஒரு விஷயம் போட சொல்லுங்கள், வியூஸ் போத நான் பார்க்குறேன். எங்களை பற்றி பேசினாதான் அவங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்போ கடைசியாக ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்து என் மகனை கடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு, நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். நான் 100க்கு 100% சட்டத்தையும் காவல்துறையும் நம்புகிறேன். அதுக்குண்டான ஆக்ஷனை இன்னிலேருந்து நாங்கள் வந்து இறங்கி பார்க்குறோம். முழு முயற்சியில் நான் இறங்கிட்டேன். என்னுடைய கண்டிப்பாக நீங்களும் வந்து எந்த ஒரு அவதூறு செய்தியவும் பொய் பிரச்சாரத்தையும் நம்ப வேணாம். உண்மை என்னங்கிறது கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். சுமி வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனே நானும் சுமி இவங்க இது சில பேர் நேராகவே கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், எடுப்போங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் கிளம்புறோம். வணக்கம், பாய்.